உன்னால முடியுமா முடியாதா? அதான்ப்பா அது உன்னால முடியுமா முடியாதான்னு கேட்டேன். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. ஸோ இது எல்லாமே நாம ரொம்ப காலமா தமிழ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல எழுதணும் பேசணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு 2 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 வேர்ட்ஸ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை நம்ம சேனல் இந்த வீடியோ முதல் முறையா பாக்குறதா இருந்தா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறதையும் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேன், குட், இந்த 2 வேர்ட்ஸ் தான் இது எல்லாத்தையுமே நாம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த 2 வேர்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த கேன், குட் ரெண்டுமே பிரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அதாவது பிரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி. மாடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது comes as a helping verb to the main verb, denotes the mode of action in present, past and future. அதாவது ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது present, past, future இந்த மூணுத்துலேயுமே ஒரு மெயின் வேர்ப் செய்யக்கூடிய ஆக்ஷனுடைய மோடை குறிக்கும். அதாவது அந்த ஆக்ஷன் அந்த வேலை எந்த விதத்தில் நடந்தது இதை குறிக்கிறது தான் ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்புடைய வேலை. இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பு தான் நம்ம 2 பிரிக்கலாம்னு பார்த்துருந்தோம். 1 பிரைமரி மாடல்ஸ், 2 குவாசி செமி மாடல்ஸ். இந்த பிரைமரி மாடல்ஸ்குள்ளே தான் வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட் இது எல்லாமே இருக்குது. இங்கே தான் நாம் தேடி வந்த கேன், குட் ரெண்டுமே இருக்குது. முதல்ல கேன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். comes as a helping verb to the main verb, denotes the present or future mode of action on the basis of ability. அதாவது இந்த கேன்ங்கக்கூடிய பிரைமரி மாடல் ஆக்சிலரி வேர்ப் ஒரு ஆக்சிலரி வேர்ப் வர்ற மாதிரி தான் ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வரும். அப்படி வரும்போது ப்ரெசண்ட் இல்லைனா ஃப்யூச்சர் மோடாக குறிக்கும். ஒரு ஆக்ஷனுடைய ப்ரெசண்ட் மோட் அப்படி இல்லைனா ஃப்யூச்சர் மோட் இது எப்போவுமே பாஸ்ட்டில் வராது. அப்படி ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் வரும்போது அந்த ஆக்ஷன் எபிலிட்டி பேசிஸாக காட்டும். அதாவது ஒரு வேலையை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது அந்த நபருடைய எபிலிட்டி திறனை பொறுத்தது. ஸோ இதை தான் இந்த கேன்ங்கக்கூடிய மாடல் ஆக்சிலரி வேர்ப் குறிக்கும். அவர் செய்யக்கூடிய வேலையுடைய மோடு முடியுமா முடியாதா இதை குறிக்கிறது தான் இந்த கேன். அதுவும் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரில் மட்டுமே வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், we can speak in English. நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். இனிமே முடியும்னு வரலாம், இப்போ முடியுதுன்னு கூட சொல்லலாம். இது ப்ரெசண்ட்லேயும் வரும் ஃப்யூச்சர்லேயும் வரும். இது ரெண்டத்தையும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டில் மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு இந்த சென்டென்ஸ் சொல்கிறோம், we can speak in English அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நாம் ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம், எங்களால் இங்கிலீஷ் பேச முடியுது, இப்போ பேச முடியுது அப்படின்னு சொல்கிறோம் அர்த்தம். ஒருவேளை இனிமேல் நடக்க போகிற ஒரு வேலையை பற்றி நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்துட்டு திடீர்னு இந்த சென்டென்ஸ் we can speak in English எங்களால் இங்கிலீஷ் பேச முடியுது அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல முடியுதுன்னு வராது, இனிமே முடியும் அப்படின்னு வரும். ஸோ ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரெண்டுத்துலேயுமே இந்த கேன் வரும். அதுவும் ஸ்பீக்குங்கக்கூடிய மெயின் வெர்பு ஒரு ஹெல்பிங் வெர்பாக வந்து பேச முடியும். ஸோ இந்த இடத்துல முடியுங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த கேன் இந்த எபிலிட்டி மோடை குறிக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தே cannot beat us. அவங்க நம்மளை இந்த இடத்துல பீட்டுங்கிறது அடிக்கிறது கிடையாது, தோற்கடிக்கிறது. அவங்க நம்மளை ஜெயிக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது. ஸோ முடியும் முடியாது இந்த ரெண்டுமே எபிலிட்டி பேசிஸாக இருக்குது, அதாவது திறனை பொறுத்து இருக்குது. இந்த இடத்துலையுமே அந்த திறனை தான் குறிச்சிருக்குது. அவங்க நம்மளை தோற்கடிக்க முடியாது. ஸோ இதுவுமே ப்ரெசண்ட்லேயும் இருக்கலாம் ஃப்யூச்சர்லேயும் இருக்கலாம். இனிமே முடியாது அப்படின்னு இருக்கலாம், அவங்களால நம்மளை தோற்கடிக்க இப்போ முடியலை இதுவாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள். இந்த கேன் நாட்டுன்னு நாம் யூஸ் பண்ணுறதை விட கேன் கூட நாட் சேரும்போது இதை ஷார்ட்டாக
காண்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். CAN அப்போஸ்ட்ரஃபி T. இந்த அப்போஸ்ட்ரஃபி போட்டு T யூஸ் பண்ணும்போது கேன் நாம் ஏற்கனவே CAN கேன் யூஸ் பண்ணுறோம். T சேரும்போது கேண்ட்னு சொல்லக்கூடாது, காண்ட்னு மாறிடும். ஸோ இது இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது எப்போவுமே கேன்னு வரலாம், அப்படி இல்லைன்னா கேன் நாட்னு வரலாம். இதை காண்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபார்மில் தான் வரும், கேன், கேன் நாட் அல்லது காண்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் யூ கிவ் மீ யோர் பென்சில். இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது, ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது, நீ உன்னோட பென்சிலை கொடுக்க முடியுமா? இது ரெக்வஸ்ட்னு எடுத்துக்கலாம், கொடுக்க முடியுமா முடியாதா அப்படி நம்ம மிரட்டி கேட்குறதாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இதை நாம் கேன்ங்கிறது ரெக்வஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள். காண்ட் யூ பி சைலண்ட். உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா? கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாதா? ஸோ இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? இதுதான் இந்த காண்ட். கேன், காண்ட். இது ரெண்டுத்தையுமே கொஸ்டினாக யூஸ் பண்ணும்போது இது எப்போவுமே ஃபர்ஸ்ட்டில் வரும். அதுவும் எஸ்ஆர் நோ கொஸ்டினாக யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் வரும். உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா? ஸோ இந்த இடத்துலையுமே எபிலிட்டி தான் குறிச்சிருக்குது. இருக்க முடிகிறதுக்கும் ஒரு திறன் வேணும். ஸோ அந்த திறன் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்குறோம். இந்த இடத்துல நாம் நோட் பண்ண வேண்டியது காண்ட், முடியாதா. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த கேனுங்கிறது எப்போவுமே எபிலிட்டியை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் அல்லது ஃப்யூச்சர். இந்த காண்ட் யூ பி சைலண்ட்டுமே இப்போ உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம். இனிமே உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா இப்படியும் கேட்கலாம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, திடீர்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா, கேன்ட் யூ பி சைலண்ட் இப்படி கேட்குறோம் அப்படின்னா இது ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இனிமே நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு காண்ட் யூ பி சைலண்ட் டுமாரோ, நாளைக்கு உன்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படி கேட்கும்போது ஃப்யூச்சரில் வந்துடும். ஸோ இந்த கேனை பற்றி நம்ம நோட் பண்ண வேண்டிய 3 விஷயம். இது ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வரும். ஹெல்பிங் வேர்பாக வந்து அந்த மெயின் வேர்ப் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனை ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் குறிக்கும். இப்போவும் நடக்கலாம், இனிமேவும் நடக்கலாம். ஆனால் நடக்க முடியுமான்னு நம்ம கேட்போம். 3வதாக இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்போவுமே எபிலிட்டியை குறிக்கும். முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு திறனை குறிக்கும். ஸோ இந்த கேன் பொறுத்த வரைக்கும் கேன் யூஸ் பண்ணாலும் சரி, காண்ட்னு யூஸ் பண்ணாலும் சரி, நாம் இந்த 2 மீனிங்கில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணியிருப்போம். சரி, இப்போ வாங்க இந்த குட் எப்படி தெரிஞ்சே யூஸ் பண்ணலாம் பார்த்துடலாம். குட் எப்போவுமே நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பொலைட் ரெக்வஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம், பொலைட் ரெக்வஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நாம் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருப்போம். குட்டை பற்றி படிக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வாங்க இந்த குட்டை பற்றி டீச்சைலாக எப்படி எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் பார்த்துடலாம். comes as helping verb to the main verb, denotes the past mode of action on the basis of ability. இதுவுமே எபிலிட்டி தான் குறிக்கும். அதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பாஸ்ட். இது எப்போவுமே பாஸ்ட் மோட் ஆஃப் ஆக்ஷனை குறிக்கும். அந்த ஆக்ஷன் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டியது, அப்படி நடக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் நடந்திருக்க முடியுமா, நடந்திருக்க வாய்ப்பில்லையா, இந்த 2 மீனிங்கில் வரும். இது எப்போவுமே ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வரும். வழக்கம் போல் ஒரு ப்ரைமரி ஆக்சிலரி வேர்புங்கிறது மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வந்து பாஸ்ட் மோடை குறித்து நடந்திருக்க முடியுமா, நடந்திருக்க முடியாதா அப்படிங்கக்கூடிய 2 ஆன்சரை கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். we could win the game if he did not out. இது எப்போவுமே நாம் தோற்று போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் மேலே பழிய போடுறது. அதாவது அவன் மட்டும் அவுட் ஆகலைன்னா நாம் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் மோடில் தான் குறிக்கிறோம். அவன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால், ஏற்கனவே அவுட் ஆகலை அப்படின்னா, பாஸ்டில் அவுட் ஆகலை அப்படின்னா we could win the game. நாம் இந்த கேமில் வின் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ நம்மளோட எபிலிட்டியை குறிக்குது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஏற்கனவே அவுட் ஆகாமல் இருந்திருந்தான் அப்படின்னா நாம் ஜெயிச்சிருக்க முடியுங்கக்கூடிய எபிலிட்டியை குறிக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள்.
தே குட் நாட் பீட் அஸ். தே கேனாட் பீட் அஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரில் வரும். இந்த குட் பாஸ்டில் மட்டுமே வரும். அவங்களால நம்மளை தோற்கடிக்க முடிந்திருக்காது. முடியாது இல்லை, முடிந்திருக்காது. முடியாதுன்னு வந்தால் இனிமேல் நடக்க போகுது, அப்படி இல்லாட்டினா இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். முடிந்திருக்காதுங்கிறது ஏற்கனவே முடிஞ்சிருக்காம இருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இந்த குட் நாட்டுங்கிறத சேர்த்து குடின்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். COULDN'. இப்படி குட் நாட்னு பிரித்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக குடின்ட்டுன்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தே குடின்ட் பீட் அஸ். அவங்களால நம்மளை ஜெயிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த குட்டுங்கிறது குட்டுன்னு வந்தாலும், குடின்ட் அல்லது குட் நாட்னு வந்தாலும் ஏற்கனவே நடந்திருக்க முடிகிற அல்லது நடந்திருக்க முடியாத ஒரு ஆக்ஷனை குறிக்கும், எபிலிட்டியை குறிக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். குட் யூ கிவ் மீ யோர் பென்சில். ஸோ இதை தான் இவங்க ரொம்ப நாளாக நமக்கு ஒரு பொலைட் ரெக்வெஸ்ட்டாக வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு ரெக்வெஸ்ட்டுங்கிறது நாம் இப்போ கேட்குறதா தான் இருக்கும். இனிமே நீ கொடுப்பையா அப்படின்னு கேட்குறதா தான் இருக்கும். ஆனால் நாம் பார்த்தது என்ன, குட்டுங்கிறது எப்போவுமே பாஸ்ட் மோடை மட்டுமே குறிக்கும்னு பார்த்துருந்தோம். குட் யூ கிவ் மீ யோர் பென்சில். அப்போது இங்கே இது எதை குறிக்குது? இந்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். பொலைட் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இனிமே நீ கொடுப்பையா அப்படி தான் கேட்கணும். அப்போ இந்த குட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கேன் தான் யூஸ் பண்ணிக்கணும். கேன் தான் ஃப்யூச்சருக்கு வரக்கூடியது. அப்புறம் ஏன் இந்த குட்டை யூஸ் பண்ணிவிட்டு இவங்க பொலைட் ரெக்வெஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னால் பென்சிலை எனக்கு, உன்னோட பென்சிலை எனக்கு கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு நாம் பொலைட்டாக கேட்குறோம் அப்படின்னா, அதாவது கொடுப்பையான்னு சொல்லி டைரெக்டாக கேட்குறது பதிலாக கொடுத்துருக்க முடியுமா, ஏற்கனவே நடந்தது தான், நடந்திருக்க வேண்டியது, இந்த மாதிரி கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த குட். உன்னால் உன்னோட பென்சிலை எனக்கு கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக மரியாதையாக கேட்குறது. கொடுக்க முடியுமான்னு டைரெக்டாக கேட்காம கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்டாலுமே இது ஃப்யூச்சர் கிடையாது, பாஸ்ட்டு தான். ஸோ ஏற்கனவே கொடுக்கல போல், அதனால திருப்பி வந்து கேட்குறாங்க கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். குடின்ட் யூ பி சைலண்ட், கான்ட் யூ பி சைலண்ட்னா உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா, இப்போ இருக்க முடியாதா, இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்க முடியாதான் கேட்குறது. குடின்ட் யூ பி சைலண்ட்னா அப்படியே பாஸ்ட்டு, உன்னால் அமைதியாக இருந்திருக்க முடியாதா. ஸோ ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அமைதியாக இல்லாதனால, அவரை பார்த்து நம்ம கேட்குறோம் ஏன்டா அமைதியாக இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்போம் இல்லையா. உன்னால் அமைதியாக இருந்திருக்க முடியாதா. ஸோ இதுதான் இந்த குடின்ட்டுங்கக்கூடிய பாஸ்ட் மோடை குறிக்கக்கூடிய மோடல் ஆக்சிலரி வெர்புடைய வேலை. அடுத்தது பாருங்க. யூ குட் ஆல்சோ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இஃப் யூ ஹேட் ப்ராக்டிஸ்டு வெல். அதாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பயிற்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் இங்கிலீஷில் பேசியிருந்திருக்க முடியும். ஸோ இது ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்ஷன், நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். இது பாஸ்ட்டுங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் இஃப் யூ ஹேட் ப்ராக்டிஸ்டு வெல் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்திருக்குது. யூ குட் ஆல்சோ ஸ்பீக் இன் இங்கிலீஷுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்குது. ஸோ இப்படிலாம் நாம் இந்த மாதிரி பார்க்கும்போது டென்சஸை யோசித்து பார்ப்போம். கண்டிப்பாக நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல நாம் சொல்கிறது ஒன்று தான், டென்சஸ்க்கு இங்கே வேலை இல்லை. நாம் டென்சஸ் பற்றி தனியாக டென்ஷனே இல்லாமல் பல வீடியோஸ் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த டென்சஸை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குட் புரியாது, டென்சஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் டென்சஸை ஃபோக்கஸ் பண்ணாலும் இந்த ஒரே சென்டென்ஸில் உங்களுக்கு சத்தியமாக டென்சஸ் புரியாது. ஏன்னா டென்ஸுங்கிறது மிகப்பெரிய ஏரியா, 12 டென்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே குறைஞ்சது 20 அல்லது 30 வீடியோஸில் பார்த்தா மட்டுமே புரியும். அதை பற்றி நம்ம அப்புறமா யோசிக்கலாம்.
இப்போதைக்கு இந்த குட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதான் இந்த குட் தெளிவாக புரியும். திருப்பி நம்ம டென்சஸ் பார்க்கும்போதும் இந்த குட் வரும். அப்போது கண்டிப்பாக இந்த குட் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போவே அந்த டென்சஸையும் அப்போ இந்த குட்டையும் டென்ஷனாக குழப்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போதைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த குட்டுங்கிறது பாஸ்ட் மோடில் வரும். ஸ்பீக்குங்க கூடிய ஒரு மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பை வந்து பேச முடிந்திருக்கும். ஏற்கனவே பேச முடிந்திருக்கும்ங்கக்கூடிய ஒரு பாஸ்ட் மோடில் வந்திருக்குது. நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களாலையும் இங்கிலீஷ் பேசியிருக்க முடிந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இதை தாண்டி டென்சஸை குழப்பக்க வேண்டியதே அவசியமே இல்லை. குட்டுங்கிறத வேட பார்த்தாலே தெரியுது இது பாஸ்ட் தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இது எல்லாத்தையுமே குழப்ப வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. டென்சஸ் வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இந்த குட் அங்கேயும் வருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ நாம் இந்த குட்டை மறக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த டென்சஸ் தெளிவாக புரியும். சரி, அடுத்தது பாருங்கள். இட் குட் பி ஹிஸ் நம்பர். ஏதோ ஒரு நம்பரை பார்த்து சொல்கிறோம். இது அவனோட நம்பராக தான் இருந்திருக்க முடியும், வேறு யார் நம்பராகவும் இருந்திருக்க முடியாது. ஸோ இப்படிலாம் சொல்கிறது தான் இந்த குட்டோட வேலை. ஹீ குட் டூ திஸ். அவன் தான் இதை செஞ்சிருக்க முடியும், வேறு யாரும் இதை செய்ய முடியாது. அடுத்தது பாருங்கள். இட் குட் பி டன் பை ஹிம். இது அவனால் தான் செஞ்சிருக்க முடியும், செய்யப்பட்டிருக்க முடியும். இது பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸுமே நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போதைக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இட் குட் பி டன் பை ஹிம். குட்டுங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். பாஸ்டில் வந்திருக்குது, அவனால் செய்யப்பட்டிருக்க முடியும். ஸோ எபிலிட்டியை குறிச்சிருக்குது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். குட்டுங்கிறதுமே குட்டுன்னு வரும் அல்லது நாட் சேர்ந்து குட்டின்ட்டுன்னு வரும். எப்படி வந்தாலும் ஏற்கனவே நடந்திருக்க முடிகிற ஒரு எபிலிட்டி, முடியும், முடிந்திருக்கும் அல்லது முடிந்திருக்காது, இந்த 2 ஃபார்மில் மட்டுமே வரும். ஸோ இது எப்படி பாஸ்டில் வரும், ப்ரெசண்ட்டில் வரும், ஃப்யூச்சரில் வரும், இது எல்லாத்தையுமே நம்ம டென்சஸ் வீடியோவில் டென்ஷனே இல்லாமல் தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இன்னும் பலருக்கு சஜஷனில் போய் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிறதையும் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.